எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மாசி மாதம் பிறந்துருச்சு, பங்குனி. இனிமேல் சித்திரை புது வருடமும் நம்மளுக்கு பிறந்துடும். அப்படி இருக்கிற சூழலில் இப்போ அடுத்தடுத்து சில பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது. இந்த சனி பயிற்சி திருக்கணிதப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் திருக்கணிதப்படி திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருக்கணிதப்படி இப்போது சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. இனிமேல் அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும். அதற்கப்புறம் நம்மளுடைய வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, அதனுடைய பலன்கள், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் குரு பயிற்சி. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து பஞ்சாங்கம் தொடர்புடையதாகவே கொஞ்ச நாள் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். இப்போ ஏற்கனவே அங்கேருந்து ராகு பகவான் மீனத்திலிருந்து அவர் கும்பத்தை நோக்கி ரிவர்ஸில் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போது ஏறக்குறைய இந்த 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறப்போ அந்த கன்ஜஷன் நடக்கிற காலகட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நான் ஒரு பொதுவாகவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஒரு பலன் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அது அவங்கவுங்களுடைய ஜாதக பலனுக்கு தக்கன கொஞ்சம் மாறும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போது என்னை மாதிரி ஜோதிடர்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு பொதுவான நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இது தனிநபரை பற்றின ஜாதகம் கிடையாது. ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்கும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஒருத்தவங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க ரிஷபத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க மிதுனத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தங்க இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட் இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தங்க துலாத்தில் பிறந்திருப்பாங்க, விருச்சிகத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் நகட்டினோம்னா அங்கிட்டு கும்பத்தில் பிறந்திருப்பாங்க, மீனத்தில் பிறந்திருப்பாங்க. இப்படி இந்த லக்னங்கள் மாறுறப்போ அந்தந்த கட்டங்களில் அமையக்கூடிய கிரகங்கள் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யும். அப்போ ஒரே நாளில் பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான லைஃப் ஸ்டைல் இருக்காது. அவங்களுடைய உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்காது. பிடித்த விஷயங்கள் ஒன்று போல இருக்காது. உணவு பிரியம் ஒன்று போல இருக்காது. நிற அமைப்பு, முகத்தோற்றம் வேற வேறையா தான் இருக்கும். அவங்கவுங்களுடைய தாய் தகப்பனுடைய கேரக்டர் வேற வேறையா தான் இருக்கும். அவங்களுடன் பிறந்த குழந்தைகளுடைய கேரக்டர்ஸும் அவர்களின் பலாபலனும் மாறும். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்பாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், மாமனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தாய் வழிபாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும், தந்தை வழிபாட்டனுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு தனிநபரின் ஜாதகம். இப்போ நம்ம பேசுறது எதுவுமே தனிநபரின் ஜாதகம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்காக ஒரு நல்லதை சொல்லணும்னு இறைவனுடன் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி உங்களுக்காக நான் பேசுகிறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு ஆசை. இன்னொன்று, என்னுடைய ஆசைங்கிறது இது மட்டும் கிடையாது. நான் தினந்தோறும் கும்பிடுறது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன். இது என்னுடைய நேச்சரும் கூட. இது நான் இன்னைக்கு தான் கும்பிட்றேன்னு இல்லை, என்னுடைய சிறு வயதுலேருந்தே நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் இதில் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட நான் பேசுகிறப்போ
நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனா பொது வெளியில வந்து அப்படி சொல்ல முடியாது. சொல்றது வந்து எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கேட்குற உங்களுக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு குலைந்து போயிரும் இல்லையா? அதனால அது நான் அப்படி பேசுறது முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கும் ஏழையாக இருப்பவர்களுக்கும் நம்ம வந்து ஒரே ஸ்கேலில் அளவிட்டு கிரக பலன்கள் சொல்ல முடியாது. நோயோடு போராடுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். நான் உடல் குறைபாடு உள்ள பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அதில் குறைபாடோடு இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்க்குறேன், மனநிலை சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்க்குறேன். இப்படி பலவிதமான மனிதர்கள். அப்போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஏக்கம் தனக்குத்தானே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு கூட 15 லட்சம் சம்பாதிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. ஒரு கோடியில் ஒரு வியாபாரம் பண்ணுறவர், இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காரு, இல்லை ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவர் இன்னொரு தொழில் தொடங்கணும்னு தானே விரும்புவார். ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவும் முயற்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாருமே வளமுடன் வாழத்தான் வேணும். நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களும் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும். மரம் செடி புல் பூண்டு எல்லாமே நல்லா இருக்கணும். மலை நல்லா இருக்கணும், கடல் நல்லா இருக்கணும், ஆறு நல்லா இருக்கணும், ஆற்றில் இருக்கும் மீன் நல்லா இருக்கணும். இப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போதான் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகவும் செய்யும். சரியா? அடுத்தது இன்னொன்னை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு நான் விரும்புறேன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ஒரு பலன் இருக்கும். இப்ப பார்க்க போனோம்னா ஒரு மேஜர் முக்கியமான பிளானட்டான ராகுவும் சனி பகவானும் 2 பேரும் தான் நின்ற வீட்டிலிருந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு மாறுகிறார்கள். ராகுவால பலன் பெற்றவர்களும் இருக்கலாம், பயணம் போகி நிறைய சம்பாதிச்சவங்களும் இருக்கலாம், உலக நாடுகள் சுத்தி வந்தவங்களும் இருக்கலாம், ஓஹோன்னு கோடீஸ்வரரானவர்களும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர்களும் இருக்கலாம். ஏறக்குறைய ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே விதமான கேரக்டர் உள்ளவர்கள் தான். ராகுவை போல் சனி, சனியை போல் ராகு, அதே போல கேதுவை போல் செவ்வாய், செவ்வாயை போல கேது. சரிங்களா? இப்படி இருக்கிறப்போ இந்த 2 முக்கியமான கிரகங்கள், மீனத்திலிருந்து ராகு இறங்குது, கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அப்புறம் 2 கடுமையான வலிமையான கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சில ஆபத்துக்கள் நடக்கலாம். பொதுவா வந்து சனி பகவான் அப்படின்னம்னா பழையதுன்னு சொல்லலாம். ராகுன்னு சொல்றப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வயர் அல்லது கெமிக்கல் இந்த மாதிரி சொல்லலாம். ராகு வந்து மறைமுகமானவர், சனி பகவான் நேரடியானவர். இந்த 2 கன்ஜெக்ஷன் நடக்கிறப்போ கட்டாயம் எல்லாரும் கவனத்துடன் இருக்க வேண்டியது, எலக்ட்ரிக்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. கரண்ட் விஷயத்துல விளையாடாதீங்க, தயவு செய்து விளையாடாதீங்க. சின்ன குழந்தைங்க கரண்ட்டுக்குள்ள கையை விட்டா கூட கவனத்துடன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யார் வீட்லையாவது கரண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து அதை சரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, பழசுபட்டோட சாமான் ஜெட்டு கிடக்கிறதோட சேர்த்து வயரை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய தனி மனித ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி மருந்து சாப்பிட்றீங்க, டாக்டர்ஸ் சொன்ன மருந்து சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ, அது எந்த நேரம் போட சொல்கிறாங்களோ அதை மட்டும் போடுங்க, அதை தாண்டி போடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் போடுங்க, சாப்பாட்டுக்கு முந்தி போடுறத சாப்பாட்டுக்கு முந்தி போடுங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பைரி ஆன மருந்துகள்
இல்லாமல் இருக்குதா அப்படின்னு அதை பார்த்துக்கோங்க. அவங்க 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிரணுங்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் சாப்பிட்றது, 2 ஸ்பூன் சாப்பிட்றது வேண்டவே வேண்டாம். நம்மளை பாதிச்சுக்கிறதுக்கு அது சமம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று சனி பகவான். சனி பகவான் சொல்கிறப்போ ரொம்ப பழைய குழம்புகள், பழைய காய், குத்தல் விழுந்த பழங்கள், குத்தல் விழுந்த காய்கறிகள், கெமிக்கல்ஸ் ரொம்ப உபயோகிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு அதனுடைய இம்ப்யூரிட்டிஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம நிறையா பழங்கள் அப்படியே தான் சாப்பிட்றோம். ஆப்பிளாக இருக்கட்டும், இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும். இப்போ ஆப்பிள், கொய்யாப்பழம் நம்ம அப்படியே கடித்து சாப்பிட்ருவோம். ஆனால் இன்னைக்கு வாழைப்பழம் கூட முன்னாடிலாம் வெறும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதும்பாங்க. இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சதில் என்னுடைய சிறு வயதுலலாம் அண்டாக்குள்ளே போட்டு ஒரு பத்தி தான் பொருத்தி வைப்பாங்க. அந்த பத்திக்கே அந்த வெப்பத்துக்கே அது பழுத்துரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழைப்பழம் வாங்கினா கூட ஒன்று நல்லா தோல் எல்லாத்தையும் கழுவுங்க, காம்போட பறித்து கழுவிட்டு சாப்பிடுங்க. காம்பு பிச்சு வச்சிருக்கிற பழத்தை கூடிய வரைக்கும் வாங்காதீங்க, சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பழங்கள்லையும் ஒரு பக்கம் அழுகி போச்சு அப்படின்னா கூடிய வரைக்கும் அது எல்லாத்தையும் உபயோகிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மேக்சிமம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை. சரியா? அடுத்து வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா? ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான மீனத்திற்குள்ளதான் சனி பகவான் வர்றார். அவங்களுக்கு ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருந்தார். இப்போ திருப்பி லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்க போகிறார். இந்த சனி பகவான் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சமான தன்மையை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரனுக்கு அவர் மிகுந்த நண்பர் அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு, ஒரு சொல்வாக்கு, பணம் பல வகையில் சேரக்கூடிய அமைப்பு, இவர் எல்லாத்தையுமே அவர் இந்த சனிப்பெயர்ச்சி காலம், அதாவது 2.5 வருடங்களுக்கு உங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தான் போகிறார். தொழில் மேன்மையாக இருக்கலாம், லாபங்கள் நிறையாவே கிடைக்கும் உங்களுக்கு, தந்தைக்கு நல்ல மேன்மையான பலன் இருக்கும். அப்போது தந்தையால் வரக்கூடிய தொழில் மூலமாக லாபம் இருக்கலாம், அல்லது தந்தை உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், ஒரு இடம் பொருள் கொடுக்கலாம், அல்லது நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம், அல்லது கேஷ் கொடுக்கலாம். தந்தை நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இன்னொன்று, உங்களுக்கு தந்தை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியும் அவரே, பாதகாதிபதியும் அவரே. எவ்வளவுதான் அரட்டக்கூடிய தகப்பனாக இருந்தால் கூட உங்களுக்குங்கிறப்போ அவர் வாட்டுக்கு தனியாக ஸ்பெஷலாக தான் செய்வார். அந்த பலனும் உங்களுக்கு நல்பலனாகவே கிடைக்கும். பூமி யோகம் சனி பகவான் அப்படின்னு சொல்கிறப்போ காலி மனை, பழைய கட்டடங்கள், பழைய வீடு வாங்கி அதை புதுப்பித்து கட்டுதல், அல்லது விளைநிலங்கள், காலி நிலங்கள் வாங்கலாம், அல்லது விவசாயம் செய்யக்கூடிய விவசாய நிலங்கள் வாங்கலாம். இதன் மூலமாக எல்லாமே உங்களுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கும். இன்னொன்று, இவர் இருக்கக்கூடியது ஒரு ஜலராசி அப்படிங்கிறதுனால தண்ணி சார்ந்த பொருட்கள், தண்ணீர் மூலம் நடக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அல்லது தண்ணியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலம் தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது மரைன் என்ஜினியர்ஸு, அல்லது கப்பல் கட்டும் தொழில், அதாவது கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். கொஞ்ச நாள் கழிச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் மட்டும் பற்றாதீங்க. நீங்கள் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன் உறுதியாக கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக எதுனாலும் செயல்படுத்துங்க. உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஏற்ற மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். உங்களுக்கு இந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மையான விஷயங்களை சமயோஜிதமாக பயன்படுத்திக்கோங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு அனுகூலம்,
பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேர்தல், குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுதல். கோயிலுக்கு ஏதாச்சும் நினச்சிட்டு முடி காணிக்க கொடுக்கணும், அது என்னால் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னால் நினச்சோன்னே எங்கள் குலதெய்வத்தை போய் பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் கட்டாயம் உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வணங்குவீங்க. அதற்கு உண்டான பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் பயணம் செய்யும்போது நைட்டில் பயணம் செய்கிறப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் நைட்டில் கொஞ்சம் வெளியே இங்கேன்னு அலையாதீங்க. மறைந்து கிடக்கக்கூடிய புதையல்கள் கூட உங்களுக்கு கைவந்து சேரக்கூடிய காலம் இது அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் பெருசாக அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதே சமயத்துக்கு மறைமுக உறுப்புகளை கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கோங்க. என்னென்னா இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா பைல்ஸ் தொந்தரவு, பிஸ்டுலா, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள், இந்த மாதிரி விஷயங்கள் தலை தூக்கலாம். அதனால் கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பிடிக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு மலச்சிக்கல் வந்ததுன்னா கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் ஃபைபர் ஃபுட்டாக கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னாலும் ஒன்று கீரை சாப்பிடுங்க, இல்லை நார்ச்சத்து உள்ள காய்கறிகளையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளித்தருவார்.